ஆயிரக்கணக்கான காவலர்கள் தண்டனையோடு இருக்கிறார்கள். என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னா அதோடு மறந்துடுவாங்க. யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. இது எப்போ சிக்கல் வரும்னா, உங்களுக்கு பதவி உயர்வு வரும்போது அந்த பேனல் போடுவாங்க. அந்த பேனல் போடும்போது மாலதி, லியோவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது எடுப்பேரன்ட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள் ஜூனியர் ப்ரொமோட் ஆகிடும். சிறு தண்டனை தான் இருக்கும். அதை சட்டுப்புட்டுன்னு யாரும் அந்த தண்டனையை முடித்து அப்பீலில் அந்த தண்டனையை ரத்து செய்கிறதையும் எந்த அதிகாரியும் செய்ய மாட்டாங்க. எந்த டிஜிபியும் இந்த காவலர்களோட நலனை பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அசோக்குமார் வேறு ஒரு டிஜிபி யாரோ கூப்பிட்டு முடிச்சு விடுவாங்க. ராமானுஜமும் க்ளோஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு வான்படி ஒழுங்காருன்னு சொல்லிட்டு போ, கேன்சல் போ அப்படின்னு பண்ணி விடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளும் இந்த காவலர் நலன்களை பேணுவதே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலில் குறைகள் கேட்டோம் அப்படின்னு ஃபோட்டோ போடுவாங்க. ஆனால் இதை செய்யவே மாட்டாங்க. இதை செய்கிறோன்னு திமுக வாக்குறுதியாக அளித்திருந்தது தேர்தல் அறிக்கையில். இது நான் கொடுத்தது. தேர்தல் அறிக்கை தயாரித்தாங்களே 21 அப்போ நான் என்ஆர்எல்ங்க சார்கிட்ட நான் கொடுத்த இன்புட். இது சேருங்க சார், போலீஸ்காரங்க கொஞ்சம் திமுக ஓட்டே போட மாட்டான், கொஞ்சம் போடுவான், கொஞ்சம் போடுங்க சார் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இதை சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் செய்யலைப்பா. இதனால் ஏதாவது பண செலவு இருக்காப்பா சொல்லு.